வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான பரோட்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 2 பாக்கெட், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம், குக்கிங் க்ரீம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய இலை பவுடர் 1 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணுற முந்திரி பருப்புலாம் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் தாளிப்பை போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணக்கூடாது, பொடிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர் சொல்லியிருக்கேன். சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. இந்த பச்சை மிளகாய் போட்டாச்சு. இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 7 மடங்கு பூண்டு இருக்கணும், 3 மடங்கு இஞ்சி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு அந்த கார்லிக் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பூண்டு அதிகமாக போட்டிருப்பேன், இஞ்சி கம்மியாக போட்டிருப்போம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு தான் இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக பர்டிகுலராக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதே டைமில் காரம் அதிகமாக இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடரில். இதே ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த கிரேவி. இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பன்னீர் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் கட் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணியில் போடணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது, புளிப்பு தன்மை வந்துடும். அதுக்கு பிறகு கட் பண்ண பன்னீரை நீங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்து பாருங்கள். சின்னதாக புள்ளி இருந்ததுன்னா கண்டிப்பாக புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கிரேவியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் பன்னீர் கட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் சைடில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அதாவது புள்ளியாக இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் புளிப்பு தன்மை இருக்கா இல்லையான்னு. இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் திக்காக கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும். குறை அரைக்கூடாது, அதே டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிடுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காக ரெடியாக இருக்கா, இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவி நல்லா வேக வைக்கணும். இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான்
நம்ம பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிரேவி நல்லா வேகாமல் நீங்கள் பன்னீர் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் வேகும் போது என்ன ஆகிட்டுன்னா உங்களுக்கு ஒன்று உடைய ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த பன்னீர் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட்டை ஏற்கனவே குக் பண்ண அந்த கிரேவி தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் அப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பச்சையாக அரைச்ச அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண சொல்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலையை கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். எதுக்காக வறுக்கணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதே மிக்சியில் அரைச்சா ஈஸியாக அரைச்சலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது பாதி பவுடர் காணாமல் போய்டும் காற்றுலேயே. அதுக்காக தான் இந்த மாதிரி பேன்லேயே வறுத்துட்டு கையிலே பவுடர் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆச்சு செக் பண்ணுறோம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த கிரேவி திக் ஆகிறதுக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் பன்னீர் போடணும். இப்போ மேலே அந்த புள்ளியாக அந்த ஆயில் மேலே வந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் உங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது. அதே டைமில் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திக்காக வந்திருக்கு. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பன்னீர் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏங்கிட்டுன்னு பன்னீர் அப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதனால தான் ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை போட்டு இதில் போட்டிருக்கோம். பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பட்டர் நான் சொன்ன குவான்டிட்டி அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த கிரேவி அந்த கஸ்தூரி மெத்தி போட்ட பிறகு கலர் டெக்ஸ்சர் மாறி இருக்கும். க்ரீனிஷ் கலர் அங்கங்கே தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் வந்துக்கணும். இந்த இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும். க்ரீமை போட்ட பிறகு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெக்ஸ்சர் மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த க்ரீம் போடுற டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதோட பரோட்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 250 கிராம், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல குவாலிட்டி உள்ள மைதா மாவு யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு உப்பு, சர்க்கரை, முட்டை இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டோ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரோட்டா வீசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் லூஸாக இருந்தாலும் வீசும் போது என்ன ஒன்றா மாவு பிரிஞ்சு வந்துடும், அதாவது அங்கங்கே கிழிஞ்சு வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதனால் மாவு நீங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுற பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா மாலிஷ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா, மாவு எந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வரும்.
இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அழகாக எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருங்க. அப்படி இல்லை ஒரு காடா துணியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். முக்கியமாக இந்த டோ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த விரல் வச்சிங்கன்னா அப்படியே இறங்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பியும் மாலிஷ் பண்ணுறோம். எதுக்காக இப்படி மாலிஷ் பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா ஊறணும், அதே டைமில் நல்லா வீசணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். இந்த மாலிஷ் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஒரு 5 நிமிஷம் நல்லா பண்ணுங்கள். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மாறும். நம்ம பண்ணுறது 250 கிராம்ஸ் தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேடா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது மாவை நீங்கள் நல்லா கையில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பக்கத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா வரும். இது எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மாவு ஃபினிஷிங் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும். அதாவது ஒரு சைடு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக இந்த பேடா ரெடி ஆகும். இதுக்கு பிறகு திருப்பி மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. திருப்பியும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை நம்மளோட விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவனாக ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோலிங் பேன் அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட விரல் இருக்குல்ல, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 விரலும் கீழ் பகுதி போயிடும், பெரிய விரல் மேலே இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு சின்ன விரலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 விரல் மேல் பகுதியில் வரும், பெரிய விரல் வந்து கீழ் பகுதியில் வரும். லெஃப்ட்டு வந்து பெரிய விரல் மேலே வரும், ரைட்டு பெரிய விரல் கீழே வரும். இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி வீசினீங்கன்னா கரெக்டாக வரும். வீசும் போது வேகமாக எடுத்த உடனே வீசக்கூடாது. கொஞ்சம் பெருசாக பறந்து வர்ற டைமில் நீங்கள் வேகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வீசி முடிச்ச பிறகு கார்னர் பகுதியெல்லாம் தின்னாக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெந்து வராது. அதனால தான் கார்னர் பகுதி தின்னாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். எப்படி வீசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாவு கையில் எடுத்து வீசுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பிடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பரோட்டா குக் பண்ணும்போது தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கேட்டீங்கன்னா, மைதா மாவு சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பராகவும் ட்ரை ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இந்த பரோட்டா போட்டு நீங்கள் 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.